என்னப்பா என்னப்பா உங்களுக்காக நான் இவ்ளோ நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், நீங்க பாட்டுக்கு என்ன கண்டுக்காம போறீங்க? ஏமா என்ன விஷயத்துக்கு? நம்ம உடனே ரெஜிஸ்டர் ஆபீஸ் போகணும்பா. என்னது ரெஜிஸ்டர் ஆபீஸ்க்கா? அங்க எதுக்குமா? மறந்துட்டீங்களா? இந்த வீட்டை என் பேருக்கு எழுதி தரேன்னு சொன்னீங்களே. ஆமா, அதுக்கு என்னமா இப்ப அவசரம்? எனக்கு இந்த வீட்ல எந்த உரிமையும் இல்லையாப்பா? அப்படி யார் சொன்னது? இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் உனக்கு தான் ஃபர்ஸ்ட் உரிமை. அப்படி வார்த்தையால நீங்க மட்டும் தான் சொல்றீங்க, ஆனா நிஜத்துல அப்படி இல்லப்பா. நீ சொல்றது எனக்கு புரியலையம்மா. புரியுற மாதிரி சொல்றேன். அம்மாவும் அந்த தமயந்தியும் சேர்ந்துக்கிட்டு எனக்கும் இந்த வீட்டுக்கும் சம்பந்தமே இல்லைன்னு சொல்றாங்க. இந்த வீட்ல இருக்கிற சொத்து சுகம் எல்லாத்தையும் அதிகாரம் பண்ற உரிமை தமயந்திக்கு மட்டும் தான் இருக்குன்னு சொல்றாங்கப்பா. ஓட்டர் லிஸ்ட் கணக்கெடுக்க வந்தாங்கப்பா. என் பேரை சேர்க்க விடாம தமயந்தியும் அம்மாவும் தடுத்துட்டாங்க. அவங்க முன்னாடி அவமானப்பட்டு நின்னப்பா. அப்பா, உண்மையாவே உங்களுக்கு என் மேல பாசம் அக்கறை இருந்துச்சுன்னா நீங்க அடிக்கடி சொல்ற மாதிரி இந்த வீட்டை என் பேர்ல எழுதி வைக்கணும்பா. அப்பதான் அந்த தமயந்தியோட கொட்டத்தை நான் அடக்க முடியும். இப்ப என்னமா அந்த தமயந்தியோட கொட்டத்தை நீ அடக்கணும், அம்மா உன் விஷயத்துல தலையிடாம இருக்கணும், அவ்வளவுதானே? ஏய் ஏய் சுந்தரவல்லி, ஏய் உன் ஆசை மருமகளை சேர்த்து கூட்டிட்டு வாடி. வா கூட்டு வா. ஏய் தமயந்தி எங்க இருந்தாலும் வா. அவளை பேர் சொல்லி கூப்பிடாதீங்கப்பா. இருக்கட்டுமா, அவளை கூப்பிடுறதுக்கு தானே ஏதோ பேர் வச்சு தொலைச்சாங்க. அத்தை, பிருந்தா மாமா கிட்ட என்ன சொன்னாங்கன்னே தெரியலையே, கோவமா இருக்காரு. அவ எது சொன்னாலும் சொல்லட்டும், அதுக்கெல்லாம் நான் ஒன்னும் பயப்பட போறது இல்ல. நீ வா. ஐயோ நீ வாயே. பாரு நீ. ஏய் என்னடி உங்க மனசுல நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க ரெண்டு பேரும்? எலெக்ஷன் லிஸ்ட்ல என் பொண்ணோட பேரை ஏன் வேண்டான்னு சொன்னீங்க? என்னங்க இது? அவ பேரு அவ புருஷன் வீட்டுல இருக்கிற உங்க லிஸ்ட்ல இருக்கும் இல்ல? அவதான் வேண்டான்னு நான் தலை முழுக்கிட்டேல. திரும்ப திரும்ப அவனை பத்தி பேசி என்ன பேரு பேசாதம்மா. இன்னும் முடிவாகலையே. நான் முடிவு பண்ணிட்டேன். சட்டம் முடிவு பண்ணண்டி. ஏய் என்னடி பெரிய சட்டம் முடிவு பண்ணணும்? இவ என் பொண்ணு, இந்த வீட்டுல அவ இருப்பா, அவளுக்கு இந்த வீட்டுல எல்லா உரிமையும் இருக்குது. அத புரிஞ்சுக்காம பேசினீங்க வச்சுக்க, நடக்கிறத வேற சொல்லிவிட்டேன். இதோ நிக்கிறாளே இவ யாருப்பா? சும்மா தாலி கட்டிட்டா இந்த சொத்தெல்லாம் இவளுக்கு போயிடுமா? இவ அதிகாரம் பண்ணுவாளா, நான் இவளுக்கு கீழே அடங்கி போகணுமா? இது எந்த விதத்துல நியாயம்? அப்ப நீங்க முதல்ல கிளம்புங்கப்பா. என் பேர்ல இந்த வீடு எல்லாத்தையும் எழுதி வைங்கப்பா. அப்பதான் நான் யாருன்னு இவங்க ரெண்டு பேருக்குமே புரியும்பா. என்னடி உன் பேர்ல இந்த வீட்டு எதுக்கு எழுதணும்? இது சிவாவோட சொத்து. அத முடிவு பண்றதுக்கு நீ ஒண்ணும் உழைச்சு சம்பாதிச்ச சொத்து இல்ல, இது அப்பா சம்பாதிச்ச சொத்து. அப்பா பார்த்து யாருக்கு வேணாலும் எழுதி வைக்கலாம். அப்பா என் பேருக்கு எழுதி வைக்கிறதா ஏற்கனவே சொல்லி வச்சிருக்காரு. அது இன்னைக்கு நடக்க போகுது. அப்பா என்னப்பா நான் மட்டும் பேசிட்டு இருக்கேன், நீங்க எதுவும் பேசாம இருக்கீங்க? இன்னைக்கு இந்த வீட்டை என் பேர்ல எழுதி வச்சு இவங்க ரெண்டு பேரும் மூஞ்சிலையும் கரிய பூசணும்பா. என்னங்க இது முட்டாள்தனமா பேசுறா? நீங்களும் பேசாம இருக்கீங்க? ஏய் அவ முட்டாள் இல்லடி, அவ என் பொண்ணு. அவ பேர்ல இந்த வீட்டை எழுதி வைக்கிறதுல என்னடி தப்பு? அப்பா இதுக்கு மேல இவங்க கிட்ட பேசணுங்கிற அவசியம் கூட இல்ல. வாங்கப்பா நம்ம ரெஜிஸ்டர் ஆபீஸ் போலாம். வந்துட்டு பாக்குறேன்டி உங்களை. என்னப்பா எங்க கிளம்பிட்டீங்க? ரெஜிஸ்டர் ஆபீஸ்க்கு போய் இந்த வீட்டை அப்பா என் பேர்ல எழுதி வைக்க போறாரு. அப்படியாப்பா? ஆமா. எழுதி வைங்க, வேணான்னு சொல்ல. ஆனா அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். தனியாலாம் ஒண்ணும் பேச வேண்டாம், எதுவா இருந்தாலும் இங்கே பேசு. இது அப்பா பிள்ளைக்குள்ள ரகசியம். இத பொது இடத்துல பேசுறது நாகரிகமா இருக்காது. என்னப்பா நான் சொல்றது? கரெக்ட் தான், கரெக்ட் தான். தனியா பேசலாமா? பேசலாமே, இதுல என்ன இருக்கு? வாங்க. பெத்த பையன் தான் கூப்பிடுறான், போயிட்டு வந்துடுறேன். என்னப்பா திடீர்னு வீட்டை பிருந்தா பேருக்கு எழுதி வைக்க முடிவு பண்ணிட்டீங்க? இல்லடா,
அது ஏற்கனவே சொன்னதாண்டா ராசா. ஆமாமா, நாம ஹரிச்சந்திர பரம்பரை இல்ல, சொன்னதை காப்பாத்தி ஆகணும். இந்த பாருங்கப்பா, பிருந்தா பேர்ல இந்த வீட்டை எழுதி வைக்கணும், சொத்துக்களை எழுதி வைக்கணும்னு நினைப்ப இதோட விட்டுருங்க. இல்ல மெர்சி சித்திய பத்தி அம்மா கிட்ட பேசலான் இருக்கேன். பேசவா? மெர்சி சித்தியா? டே மவனே, என்னடா திடீர்னு இப்படி ஒரு வெடிகுண்டை தூக்கி போட்டு ஏன்டா இப்படி? டேய், நீங்க அப்படி ஒரு முடிவுக்கு வந்தா நான் இப்படி ஒரு முடிவுக்கு வரல, என்னப்பா தப்பு இருக்கு? ஒரு தப்பு இல்லடா, ஆனா நான் பண்ண தப்பு உன்ன மகனா பெத்ததாண்டா. நான் பண்ண தப்பு உங்களுக்கு மகனா பிறந்தது. சரிடா, அந்த பயாலஜி இப்ப எதுக்கு? பிருந்தா கிட்ட ஏதோ ஒன்று சொல்லி நான் சமாளிச்சுக்கிறேன். சமாளிக்கிறேன்னு சொல்லிட்டு சம்பாதிக்கிறதுலாம் அவ பேருக்கு எழுதலாம் நினைச்சீங்க, விஷயம் விபரீதமாயிடும். என் பலவீனத்தை அப்பா வச்சு சொருகுறானே. எனக்கு கொஞ்சம் டயர்டா இருக்கு, நான் போய் ரெஸ்ட் எடுக்கிறேன். நீ போய் ரெஸ்ட் எடுக்கன்னு, எக்ஸசைஸ்லாம் அடிக்கடி வேற பண்ணி. என்னது திடீர்னு மெர்சி சித்தின்லாம் உரிமை கொண்டாடுறான், பயமுறுத்துறான்? என்னடா அது? நானே அவளை ஒரு பொண்டாட்டிங்கிறத மறந்துட்டு நிம்மதியா இருக்கலான்னு பார்த்தா இவன் விட மாட்டான் போல் இருக்கு. சித்தி சித்தின்னு அவளை கொண்டாந்து இங்க ஒரு லிங்க்ல மாட்டி விட்டு, ஐயோ இவனை நான் போட்டு கொடுக்க முடியாது, இவன் விஷயத்தையும் நான் போட்டு கொடுக்க முடியாத. எப்படி இதை சமாளிச்சுதான் ஆகணும்? டே லைன், இந்த மாதிரி வயசுக்கு அப்புறம் ஒரு ஃபீலிங்ஸ் எல்லாம் வந்துட்டா இப்படிதான் மாட்டிக்கணுமா? ஒண்ணுமே புரியலையே. அப்பா போலாமாப்பா? இன்னைக்கு வேண்டாம்மா. ஏன்னா சொத்தை உன் பேர்ல எழுதி வைக்கணும்னா அதுக்கு நிறைய ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் இருக்குமா. அதைத்தான் உன்னை வெளியே கூட்டிட்டு போய் சொல்லிட்டு இருந்தான். அதெல்லாம் நான் சரி பண்ணிடுறேன். கூடி சீக்கிரம் ஒரு நல்ல நாளா பார்த்து எழுதிடலாமா, ஒன்னும் அவசரப்பட வேணாமா. என்னப்பா இப்படி சொன்னா என்னப்பா அர்த்தம்? வாங்கப்பா போலாம். தபாரு, இந்த அப்பன் சொன்னான்னா அதுல 1008 அர்த்தம் இருக்கும். கொஞ்சம் பொறுமையா இருமா. இப்ப கொஞ்சம் வெளியில வேலை இருக்குமா, முடிச்சுட்டு வரேன். ஏய் இதா பாருங்க, சும்மா என் பொண்ணு பிருந்தாகிட்ட பிரச்சனை பண்ற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க. இன்னொரு தடவை கம்ப்ளைண்ட் பண்ணிச்சு அப்புறம் நடக்கிறதே வேற. ஜாக்கிரதை. போயிட்டு வரேன். நீ வா. அண்ணன் கூட்டிட்டு போய் என்ன சொல்லிருப்பான்? ஒருவேளை அவன் பேர்ல எழுத சொல்லிட்டானோ? அச்சச்சோ, ஐயோ, அப்பா ஏன் இப்படி சொதப்புனாரு? அப்பா ஏன் இவ்வளவு பயப்படுறாரு? ஒன்னும் இல்ல, அடிபட்டதுனால ஹெவி டோஸ் இன்ஜெக்ஷன் கொடுத்துருக்கோம் இல்லையா, அதனாலதான் 2 நாள் மயக்கத்திலேயே இருக்காங்க. மத்தபடி வேற ஒன்னும் இல்ல. டாக்டர் வேற எதுவும் பிரச்சனை இல்லையா? இல்ல, ஃபுல்லா தரவா செக் பண்ணியாச்சு. கால்ல தான் லேசா அடிபட்டிருக்கு, மத்தபடி வேற ஒன்னும் இல்ல. இல்ல கண்ணு முழிக்காம இருக்கல, அதான் சொன்னேன்ல, எப்ப வேணாலும் கண் முழிப்பாங்க, எந்த பிரச்சனையும் இல்ல. பாத்துக்கங்க, ஒரு வாரத்துல எல்லாம் சரியாயிடும். ஓ சரி. யாழ்னி சரியாச்சா? மெதுவா மெதுவா கொஞ்சம் அப்படி உட்கார். மெதுவா. அப்படியே. யாழ்னி 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 எதுக்கடவ? இத பாரு, உனக்கு சரியாயிடுச்சு, ஒரு பிரச்சனையும் இல்லை. இதப்பா, காலில் மட்டும்தான் காயம், அதுவும் ஒரு வாரத்தில் சரியானு டாக்டர் சொல்லியிருக்காங்க. ஒன்றும் இல்லை, கவலைப்படாத. அல்லாத யாழ்னி, உனக்கு சரியாயிடுச்சு.
யாழினி, உனக்கு எல்லாமே தெரியுதா? தீபன் இறந்த வினாடிக்கு அப்புறம் எனக்கு எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை மாமா. என்ன ஆச்சு? எங்க? எவ்வளவு நாளாச்சு மாமா? வருஷம் ஆயிடுச்சு. வருஷம் ஆயிடுச்சு. இதோ பாரு யாழினி, மனசு தேத்திக்கோ ப்ளீஸ். சொல்றது கேளு. நீ நிறைய பட்ட, இல்ல நிறைய பட்ட. போதும் அழாத. தீபன் எங்க? அவனுக்கு பிடிச்ச வேணி எந்த மரத்தை வெட்டினமோ அதே இடத்துல. அழாத. இத பாரு யாழினி, ப்ளீஸ் தைரியமா இருக்கணும். நீ வாழணும், நல்லா வாழணும். ரொம்ப இடையில கஷ்டப்பட, நீ நல்லா வாழணும். அழாத. எப்படி மாமா? இனிமே நான் எப்படி இருக்கும்? தீபன் வருவான், கண்டிப்பா தீபன் வருவான். எப்படி மாமா? வருவான். திரும்ப நம்ம பிள்ளைய பரப்பா. தீபன் கண்டிப்பா வருவான். தீபன் வருவான், கண்டிப்பா வருவான், கண்டிப்பா வருவான். மாஸ்டர். எஸ் மேடம். உட்காருங்க. ஓகே மேடம். நான்சி, நான்சி, நான்சி. வாங்க ஆண்டி. அங்கிள் இன்னும் வரலையா? வரேன்னு சொல்லிருக்காரு. ஆமா, சிவா வந்தானா? வந்தான், பெட்ரூம்ல படுத்திருக்கான். ஏன்? இடுப்பு வலி, கை கால் வலின்னு எப்ப பார்த்தாலும் இதே புராணத்தை பாடிட்டு இருக்கான். என்னடி சொல்ற? இந்த வயசுல இந்த பிரச்சனையா? இதெல்லாம் வரக்கூடாதே. வா, என்னன்னு பாப்போம். வாங்க. மாப்ள, எந்திரிங்க. ஆமா, என்ன பண்ணுது உங்களுக்கு? கொஞ்சம் டயர்டா இருக்கு. இடுப்பு வேற பிடிச்சிக்கிட்டு ஒரே பெயினா இருக்கு. ஒரே பெயின். கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தா எல்லாம் சரியாயிடுங்க. இந்த பிரச்சனைக்கு ரெஸ்ட் எல்லாம் எடுத்தா சரியாவாது மாப்ள. இதுக்கு வேற ட்ரீட்மெண்ட் இருக்கு. என்ன ட்ரீட்மெண்ட்? முதல்ல எந்திரிங்க. அதெல்லாம் சொல்ல முடியாது, செய்யணும். செய்யணுமா? ஆமா, எந்திரிங்க. எந்திரிங்க. அப்படியே உங்க காலை தொடுங்க பாக்கலாம். முடியலமா தாய விட்டுரு. ஆமா, முடியல வலியில துடிக்கிற சிரிக்கிறாளே அம்மா. ஐயோ அம்மா. அப்படின்னா இது மேஜர் பிரச்சனை. இது நம்மளுக்கு சரிப்பட்டு வராது. வேற ஒரு ஆள் தான் சரிப்பட்டு வருவாரு. மாஸ்டர், கரலா சுத்தும் போது பாக்குறீங்களா, நல்லா தலைக்கு மேல சுத்தணும். அதான் நல்லது, அதை ஃபாலோ பண்ணிக்கங்க. மாஸ்டர் பண்ணும்போது பாத்துக்கோ. கொஞ்சம் உள்ள வாங்க. அப்படியா? அக்கா கூப்பிடுறாங்க, வா உள்ள போ. ஓகே. மாப்ள, ஒன்னும் கவலைப்பட வேணாம். நம்ம மாஸ்டர் இருக்காரு, தைரியமா இருங்க. எல்லாம் அவர் பார்த்துப்பாரு. ஓகே? ஐயோ, நீங்க நினைக்கிற மாதிரி இது மேஜர் ப்ராப்ளம்லாம் இல்லைங்க, மைனர் ப்ராப்ளம் தான். சும்மா விட்டாலே 2 நாள் சரியாயிடுங்க. சும்மாலாம் விட முடியாது, சுளுக்கெடுத்தே தீரணும் கண்டிப்பா.
சொல்லுங்கக்கா. என் மாப்பிளைக்கு இடுப்பு பிடிச்சிருக்கான், கொஞ்சம் சுளுக்கெடுத்து விடுங்க மாஸ்டர். அக்கா, இந்த மாதிரி பிரச்சனைக்கெல்லாம் ஃப்ளோர் எக்ஸசைஸ் பண்ணா சரியாயிருங்க. அப்புறம் என்ன, ஆரம்பிக்க வேண்டியதானே? சிவா சார், உங்ககிட்ட ஷார்ட்ஸ் வச்சிருக்கீங்களா? ஷார்ட்ஸ் இருக்கு இருக்கு. நீங்க அதை போட்டு வெளியில வாங்க, நாங்க வெளியில வெயிட் பண்றோம். மாப்பிள சீக்கிரம் வந்துருங்க, மாஸ்டர் வெயிட்டிங். ஐயோ, ஒருத்த பல்க்கு ஒருத்த ஒல்லி, லாரி மாதிரி வந்து பெண்டை நிமித்திடுவாங்க போல இருக்கு. எப்பா சாமி, தெரியாம வந்து மாட்டீங்கல்ல சாமி. ஐயோ ஆண்டி, சிவாவோட உடம்பு ஒரு மேன்லி லுக்கே இல்லை ஆண்டி. பின்னாடியும் சரியில்லை, முன்னாடியும் ஏதோ 6 months ப்ரெக்னென்ட் லேடி மாதிரி வயிறு வச்சிருக்கான். ஃபிட்னஸே இல்லை ஆண்டி. அவனுக்காக பார்த்து பார்த்து நான் தான் உடம்பு ஏற்றிட்டு இருக்கேன். வருத்தப்படாத நான்சி. எப்படி ஆண்டி வருத்தப்படாமல் இருக்க முடியும்? அவன் ஸ்லிம்மாக இருந்தால் தானே எனக்கு மேட்சாக இருக்கும். ஸ்லிம்மாக தானே ஆக்கணும். மாஸ்டர், நீங்கள் என்ன பண்ணுவீங்களோ எது பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. சிவாவோட ஃபேமிலி பேக்கை குறைச்சி 6 பேக்காக மாத்துறீங்க. மாத்திரலாங்க. அப்புறம் என்னடி கவலை? என்ன பண்ண போறாங்க? எல்லாருமே பல்கா இருக்காங்களே. வெரி குட். உங்க ஆர்வத்தை நான் ரொம்ப பாராட்டுறேன். ஆர்வமா? மை சன், மாஸ்டர் கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டேன். அவரை பேச்சு கேட்டு நடந்துக்க, எல்லா பிரச்சனையும் சரியாயிடும். மாஸ்டர், ஆரம்பிச்சிடலாம். ஆரம்பிச்சிடலாங்க. இப்ப தண்டால் போடுங்க. தண்டாலா? 2 கையை வச்சு போடுங்க. இவனுங்கிட்ட மாட்டிக்கிட்டு முழிக்கிறேன்னு சாமி. மை சன், இப்படிலாம் பண்ணக்கூடாது. மாஸ்டர் சொல்லி கொடுங்க. இந்த ஆளு மாஸ்டரா? இங்க பாருங்க, 2 கையை வச்சு இந்த மூமெண்ட்ல கால் 2 ஒன்னு சேர்த்து 1 2 3 4 5 இப்படித்தான் பண்ணணும். புரியுதுங்களா? பண்ணுங்க. எவ்வளோ பண்ணா? 20. நீங்க வந்து 4 பண்ணிட்டு என்ன 20 பண்ண சொல்றீங்களா? நியாயமா இருக்குதா? அப்படியே கீழ இறங்க. நல்லா வேகமா பண்ணுங்க. மெதுவா. அதே நல்லா வேகமா பண்ணுங்க. நல்லா மேல வரணும். மெதுவா. அப்படித்தான். அடுத்த கீழ இறங்க. மேல வாங்க. இல்ல நல்லா. அச்சச்சோ. மெதுவா மெதுவா பார்த்து எந்திரிங்க. சிவா, தண்டால் பண்ண சொல்லி மூக்கு உடைச்சிடாடே. தண்டாலுக்கு இடுப்புகளோட சம்பந்தம். சிவா, ஐயோ, இடுவலிக்கு மூக்கு ஏண்டி உடைச்சா? டேய் சிவா, என்னடா மூக்குல இருந்து ரத்தம்? ஐயோ, அவனே என்னடா மூக்குல இருந்து இப்படி ரத்தம் ஓடிது? இடுவலிக்கு தண்டால் எடுக்க சொல்லி மூக்க உடைச்சிட்டாமா இந்த பாவி. மாஸ்டர்மா, பரோட்டா மாஸ்டர் பாவா. என்னடா முட்டி பேத்துட்டாங்களா? என்னடா வளைஞ்சு போய் நிக்கிற இப்படி கூனி குருவி? மூக்கு உடைஞ்சு ரத்தம் கொடுத்து இடுப்புல பாக்குறீங்களாப்பா? ஐயோ, பல்லுக்குள்ள உடைஞ்சு போச்சா? என்னடா அது? இது கஷ்டம்னு நினைக்க கூடாது மைசான். இது உடம்புக்கு ரொம்ப நல்லது. என் மூக்குல ரத்தம் கொட்டுறது உங்களுக்கு நல்லதா? சில்லி மூக்கு தான், ஒண்ணும் பண்ணாது. ஒன்னாகாதுல மாஸ்டர். அப்ப எக்ஸசைஸ் ஆரம்பிங்க. 6 பேக் வர வரல விடாதீங்க. அடி பாவி, 6 பேக்லாம் ஒரே நாள் வராது. அதுக்கெல்லாம் டைம் ஆகும். எவ்வளோ டைம் ஆனாலும் பரவாயில்ல, எனக்கு 6 பேக் வேணும், அவ்வளோதான். உனக்கு நான் லீவ் பண்ணுறேன். என்ன பண்ணுறது? ஏமா, உனக்கு 6 பேக் வேணும்னா நீ உட்கார்ந்து ஏதாவது பண்ணிக்கமா. என் பையனை அம்மா இப்படி சிரமப்படுத்துற? சொன்னீங்கப்பா. என்ன கரெக்டா சொன்னாரு மாமா. நான் எனக்குன்னு சொன்னது எனக்கு இல்ல, உங்க பிள்ளைக்கு தான். ஒரு பொறுப்புள்ள அப்பா மாதிரியா பேசுறீங்க? அவன் உடம்ப பாருங்க எப்படி வச்சிருக்கான். நான் என்ன மெர்சி பண்றது? நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அதை ஒர்க் அவுட் பண்ண மாட்டேங்கிறானே. பண்ண வைக்கணும், அதான் நான் பண்ண வச்சிட்டு இருக்கேன். டார்லிங், நீங்களும் டயர்டா ஒரு மாதிரியா இருக்கீங்க.
நீங்களும் ஷார்ட்ஸ் போட்டுட்டு வாங்க. போங்க. நான் ஸ்லிம்மா தான் இருக்கேன். உங்க உடம்பெல்லாம் ஸ்லிம் எல்லாம் கிடையாது. சீக்கு வந்த கோழி மாதிரி இருக்கு. எக்ஸசைஸ் பண்ணி ஸ்லிம் ஆகணும். போய் ஷார்ட்ஸ் போட்டுட்டு வாங்க. மாஸ்டர், ஃபிட்னஸ் தான் முக்கியம். இவருக்கும் கிளாஸ் எடுங்க. டார்லிங், சொன்னா கேளு மெர்சி. இன்னைக்கு நாள் நல்லா இல்ல. விடாதீங்க. அது இந்த காரியத்தெல்லாம் செவ்வாய்க்கிழமை பண்ண கூடாது. இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை நாள் நல்லா தான் இருக்குது. நீ பண்ணது எடுத்து குடுக்கறியடா. நீ மாட்டு இல்லாம என்னை மாட்டு வச்சிட்டியடா. நீ கொத்து வரடா போ. பாவி என் மூக்கு உடையணுமா? நான் வந்து அடிபட்டு நீ பண்ணு பா. வாய் தவறி வந்துருச்சு. புதன்கிழமையும் நான் பண்றது இல்லப்பா. சரி, ஓகே. நாளையில இருந்து ஆரம்பிச்சிடலாம். நாளையில இருந்து ஆரம்பிச்சிடுவோம். என் பையன் உடம்ப முதல்ல ஸ்லிம் ஆக்குங்க. அதுக்கப்புறம் அவருக்கு பண்ணலாம். ஏய், அப்பா அம்மாவை 2 பேரும் வசமா இந்த குடும்பத்துக்கிட்ட மாட்டிக்கிட்டு மேட. ஏண்டி எருமை மாடு, காட்டு பொண்ணு மாதிரி உருண்டு திரண்டு நீ இருந்துட்டு என்ன ஸ்லிம்மா இருக்க சொல்ற? நீ ஸ்லிம் ஆக வேண்டியதானே? என்ன சிவா, மைண்ட் வாய்ஸ்ல ஏதோ திட்டுற மாதிரி இருக்கு? ஐயோ, திட்டலைங்க. என் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கீங்க நினைச்சு பார்த்து. ஏய், இப்போ எனக்கு ஒண்ணு தோணுது, அதை கேட்கவா? கேளுங்க. நீயே குண்ட தடியா இருக்க. ஏதோ முகத்தை வச்சு நான் விழுந்துட்டேன். நீ ஏன் உடம்பு குறைய கூடாது? உனக்கு ஒரு நியாயம், எங்களுக்கு ஒரு நியாயமா? கேளுங்கவா. டார்லிங், நீங்க ரொம்ப பேசுறீங்க. ஏற்கனவே அடிச்சுதான் ஒரு பக்கம் வாய் கோணிட்டு இருக்கு. திரும்பவும் அடிக்க வச்சிடாதீங்க. மாஸ்டர், ஆரம்பிங்க. அவர் கைதான் ரொம்ப பேலன்ஸ் இல்ல, அதனால தம்பிள்ஸ் அடிங்க. பண்ணுங்க. இந்தாங்க புடிங்க. முட்டி பேத்துக்காதடா. ஐயோ, இத தூக்கணுமா? செய்யுங்க. லாபம். முடியலப்பா, எவ்வளவு பண்ணு கேட்டு சொல்லுப்பா. ஒன்னால நான் கேட்டேன், என்னால நீ கேட்ட. 5 நிமிஷம் சுகத்துக்கு ஆசைப்பட்டு வாழ்க்கையை கெடுத்துக்கிட்டோமே. இன்னைக்கு இவன், நாளைக்கு என்ன பண்ண போறாளுங்களே தெரியலையே. ஐயோ, ஏற்கனவே மூக்கு அடிச்சு போச்சு, இன்னும் என்னெல்லாம் அடிக்க போறாங்களோ. ஐயோ, வெயிட்டா இருக்குதுப்பா. மெதுவா காலவே. ரொம்ப ஊன வேண்டாம். லைட்டா வைக்கணும். ஊன வேண்டாம். மெதுவா. நான் பிடிச்ச மெதுவா. அப்படி மெதுவா. இந்த பெயினா இருக்கா? ஒன்றும் இல்லை. இப்போ பரவாயில்லையா?